போலீஸாரால் அடித்து கொல்லப்பட்ட வழக்கு. அதை பற்றி நான் பேச போகிறதில்ல, ஏன்னா அதை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சி இப்போ அழுத்தம் கொடுக்க வேண்டும், அதிமுக இப்போ அழுத்தம் கொடுத்து திமுகவினுடைய ஆட்சியை கலைக்க, அந்த இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அந்த ஒரு லெவலுக்கு நாங்கள் போகவே இல்லை, பொதுமக்கள் அப்படி போகவே இல்லை. பிரச்சனை வந்து இந்தியா முழுக்க இருக்க பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா பெரிய லெவலில் இதை பற்றி பேசணும். வெறுமனே தமிழ்நாட்டில் ஓட்டுக்காக இந்த கட்சியை வீழ்த்திட்டு வேறு கட்சியை கொண்டு வந்துடணுன்ற ஒரே ரீசனுக்காக பேசக்கூடாது. இந்தியா முழுக்க நடக்கிற லாக்அப் டெத் இருக்குல்ல, அதாவது போலீஸ் கஸ்டடியில் மரணம் அடைதல் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு தான் தீர்வு காணும். எல்லாரும் மனுஷங்க தானே, பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற மனுஷன் இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் எடுத்து பேசலான்னு இருக்கேன். 1976 மார்ச் 1 அப்போ வந்து ஒரு கோழிக்கோட்டில் இருக்கிற ஒரு தொழில்நுட்ப கல்லூரி என்ஜினியரிங் காலேஜில் ராஜன் ஒரு மாணவனா, அவர் கூட வந்து ஜோசப் சாலி அப்படின்னு ஒருத்தர், ஜோசப் சாலி ராஜன், இந்த 2 பேரை போலீஸு பிடிச்சிட்டு போகிறாங்க அதிகாலை நேரத்தில். மார்ச் 1 அதிகாலை நேரத்தில் போலீஸு பிடிச்சிட்டு போகுது. எங்கே வந்து கல்லூரி விடுதியில் இருந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள யாருமே பார்க்கல. மார்ச் 25 அந்த பையனோட அப்பா, அவர் வந்து ஒரு பேராசிரியர், அவர் பேர் ஈஸ்வர வாரியார். ராஜனோட அப்பா பேர் வந்து ஈஸ்வர வாரியார். அவர் ஒரு பேராசிரியர், ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் வந்து மார்ச் 1 பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த விவரம் வந்து மறுநாள் 2 கல்லூரி முதல்வர் வந்து அப்பாவுக்கு தகவல் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி உங்கள் பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கு அப்படின்ட்டு. அந்த நேரம் வந்து அவசர சட்டம் நம்ம நாட்டில் இருந்திருக்கு, இந்திரா காந்தி ஆட்சி, எமர்ஜென்சி சொல்லுவாங்களா, அது போயிட்டு இருந்திருக்கு. அதனால அவர் அமைதியாக, வீட்டில் அவருக்கு 2 பொண்ணுங்க இருக்குது, அதுங்கக்கிட்ட எதையும் தெரியப்படுத்திக்கல. பரிச்சை முடியட்டும் அப்புறம் சொல்லிக்கலாம் பார்த்துக்கலான்ற மாதிரி அவர் வெயிட் பண்ணிவிட்டு 1 பிடிச்சதாக இருக்குது. 2 அவருக்கு தகவல்கள் வந்து சேருது. அதுக்கப்புறம் அவர் வெயிட் பண்ணுறார், பையனை பார்த்துருவேன் தேடி வருவான்ல, இந்த மாதிரி எதனா நடந்தால் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவாங்களா அப்படின்னு அவர் எதிர்பார்த்து ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் தான் தன் பையனை தேட ஆரம்பிக்கிறார், ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாரு, மனு கொடுக்குறாரு, என்னென்னவோ பண்ணுறாரு. அமைச்சருக்கு, முதலமைச்சருக்கு, எல்லாருக்கிட்டையும் போய் கெஞ்சுறாரு, கேட்குறாரு. பெருசாக அவருக்கு தகவலே கிடைக்க மாட்டேங்குது. எப்போ இந்த மார்ச் 25 வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, அதுலேருந்து அவரோட மனைவிக்கு இந்த பையன் என்ன ஆனான்னு தெரியாதனால கொஞ்சம் கொஞ்சமாக மனநிலையும் பாதிச்சிருது. எப்படியோ அவர் வந்து கையில் இருக்கிற காசெல்லாம் வேற கரைச்சிட்டார். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுன்றக்காண்டி இருந்த பணத்தை ஃபுல்லாக செலவழித்து கையில் காசே இல்லாத நிலைக்கு அவர் போயிட்டார். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியலை. ஆனால் அவங்க வந்து 2 மாதிரி கக்காயம் சுற்றுலா பங்களாவில் வந்து வச்சு அந்த பையனை, ராஜன்ற பையனையும் ஜோசப் சாலின்ற பையனையும் எதுக்காக அவங்க கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரியுங்களா நமக்கு? நக்சல்கன்னு சொல்லுவாங்க, விடுதலை படம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் வந்து விஜய் சேதுபதி கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் தான் நக்சல்னு சொல்லுவாங்க. அது எல்லா இடத்துலையும், நம்ம மாநிலத்தில் எல்லா மாநிலங்கள்லேயும் அவங்க இருந்தாங்க. மக்களுக்கு விரோதமாக அரசாங்கம் நடந்துக்கிறப்ப அவங்க ஒரு குழுவாக இருந்து இயங்கி அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுவாங்க. அதனால் அவங்கள அழிக்கிறது தான் அங்கே கவர்மெண்ட்டோட முதல் தலையாய கொள்கையாக இருக்கும். தமிழ்நாட்டில் கூட அந்த எந்த காலத்தில் இருந்த கதையை தான் விடுதலைன்ற பேர்லேயே எடுத்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே கேரளாலேயும் நக்சல்கள் இருக்காங்க. அப்போ ஒரு காவல் நிலையத்தை நக்சல்கள் தாக்கி இருந்திருக்காங்க. அப்போ வந்து இவங்க சந்தேகத்தின் பேரில் ஆளுக்களை தேட ஆரம்பிக்கும் போது அந்த கல்லூரிக்கு போகிறாங்க. அந்த கல்லூரிக்கு போய் அந்த ராஜனையும் அவரோட நண்பர் ஜோசப் சாலியும், இவங்களுக்கு வந்து நக்சல்களோட அந்த கொள்கைகள் வந்து பிடிக்கும் போல், ஆனால் அவங்களோட கூட்டுச்சாரில் இவங்க. இப்போ நம்ம நாட்டிலேயே நடக்குதுல்ல, இப்போ நமக்கு ஏதோ ஒரு கட்சியை பிடிக்கும், ஆனால் அவங்க அந்த கட்சியில் போய் நம்ம சேர மாட்டோம், எந்த வேலையும் பண்ண மாட்டோம் அவங்களுக்காக, சும்மா வெளியிலேருந்து கவனிப்போம், அதுதான் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இந்த இலங்கை போராளிகள் இருக்காங்கல்ல, அது வந்து இங்கேருந்தே தானே சவுண்டை கொடுத்துட்ருப்பாங்க. அவங்களோட போய் நம்மளை துப்பாக்கி பிடிக்கணுண்டா, நம்மளை எதாவது பண்ணணுன்ட்டு இங்கேருந்து யாருமே போகல, எல்லோரும் சவுண்டை மட்டும் தான் கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி இவர் கொஞ்சம் இருந்திருப்பார் போல். இவரே சந்தேகத்தின் பேரில் இந்த நக்சல்னு சொல்லிட்டு தான் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போய் மறுநாளே ஆளை கொண்டுட்டாங்க, அடிச்சு. எத்தனை பேர்? 6 போலீஸ்காரங்க சித்திரவதை பண்ணி கொன்னுட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு கற்பனையாக ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் தெரியல என்ன பண்ணாங்கன்ட்டு. போலீஸ் ஒத்துக்கிடுச்சுன்றாங்க. கடைசியில் நீளமான விசாரணைக்கு அப்புறம் போலீஸ் வந்து காவல் கஸ்டடியில் இறந்து போய்ட்டு அதை ஒத்துக்கிடுச்சுன்றாங்க. ஒருவேளை அந்த ரிசல்ட்டை வச்சு தான் படத்தில் காட்டியிருக்காங்க. படத்தில் அவர் 2 எறந்து போயிறார், மார்ச் 2 அவரை கொண்டு போய் ஒரு ஏரியாவில், ஒரு ஆள் நடமாட்டம்ல ஒரு ஏரியா கொண்டு போய் அங்கே குழி தோண்டி அதில் அவர் பணத்தை வச்சு பெட்ரோலை ஊற்றி எரிச்சிட்டு, அதுனா சரியாக அங்கங்கே மிஸ் ஆடி இருக்குங்களா, மறுபடியும் ஒரு தடவை பெட்ரோலை ஊற்றி எரிச்சு அங்கே இருக்கிற மலைவாழ் ஜனங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வர்றாங்களாம், என்னமோ எரியுது அப்படின்ட்டு அவங்களாம் விரட்டி விட்டாங்களாம் போலீஸ். ஆனாலும் அவங்களுக்கு என்னமோ இங்கே நடக்குது, தப்பாக எதாவது நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. போலீஸ் என்ன செய்ய முடியும்? திருப்பி மறுபடியும் பெட்ரோல் ஊற்றி அது மொத்தமாக சாம்பலாகிற வரைக்கும் அதை நல்லா எரிச்சு நைட்லாம் இருந்து அதுக்கப்புறம் அது மண்ணை போட்டு மூடிட்டு வந்துடுது போலீஸ் அப்படின்றாங்க. அது வந்து சினிமாவில் அந்த மாதிரி வருது. உண்மையில் எந்த ஒரு எச்சத்தையும் எடுக்க முடியல. அவர் போலீஸ் ஒத்துக்கிறது, நாங்கள் தான் அந்த மாதிரி பண்ணிட்டோம், கொலை பண்ணிட்டோன்றதை ஒத்துக்கிறதே தவிர எந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துச்சுன்னு தெரில. இவங்க தான் ஒன்றுமே தடையம் இல்லாமல் எரிச்சதாக போட்டிருக்காங்கள. அப்போ ஆதாரம் வேணும். போலீஸே ஒத்துக்கிட்டாலும் என்னவே நடந்தாலும் ஆதாரம்னு ஒன்று இல்லைன்னா யாரையும் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற சூழலில் அவங்க அந்த உயர் அதிகாரி எல்லோரும் 1 வருஷம் தண்டனை கொடுத்துருப்பாங்க போல்.
அதை கூட அவங்க உச்சநீதிமன்றம் போய் ரத்து வாங்கிட்டாங்க. உச்சநீதிமன்றம் எப்படிப்பட்ட இடமா இருக்குது பார்த்தீங்களா? நம்ம சொன்னால் நீதித்துறையை சொல்லிட்டாங்க அப்படிம்பாங்க. எப்படி தான் சொல்கிறதுங்க? பெரிய ரசம் சொல்லிக்கலாமா? இங்கே இருக்கிறது சின்ன ரசம், அங்கே இருக்கிற பெரிய ரசம் சொல்லிக்கலாமா அப்படின்னு தோணுது. அந்த ஒரே சாட்சி யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த ராஜனை வந்து போலீஸ் தான் கூட்டிகிட்டு போனதுன்றதுக்கு கல்லூரி முதல்வர் தான் சாட்சி. அவர் தான் சாட்சியாக இருந்திருக்காரு. இல்லாட்டி அப்படி ஒன்று நடந்ததாகவே தெரியாது. கோழிக்கோட்டில் படிச்சுட்டு இருந்த பொறியியல் மாணவன் ராஜன், அவரை வந்து போலீஸ் வந்து கஸ்டடியில் அடித்து கொன்ற வழக்கில், அந்த உடம்பு தெரியாத வழக்கில் அவங்க தான் கொண்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா அதில் 6 பேர் அடித்து கொண்டிருக்காங்கன்றாங்க. ஆனால் இவங்க ஒரு 4 பேரை கட்டுறாங்க. அதில் ஒருத்தர்லாம் அமைச்சர் கருணாகரன், உள்துறை அமைச்சர். அவர் அதில் பங்கெடுக்கல. இந்த போலீஸ்காரங்க பேர் வெளியே வரல, அந்த அடித்த போலீஸ்காரங்க பேர் வெளியே வரல. கருணாகரன் உள்துறை அமைச்சர், அவர் அந்த பதவி விலகிறார் அந்த பிரச்சனைக்கு அப்புறம். நாராயணசாமி ஐஜி, ஜெயராம் படிக்கல் டிஐஜி, இவருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த கேஸ் நடந்திருக்கு. லட்சுமணன் எஸ்பி, இவங்க 4 பேரை தான் குற்றவாளின்னு வந்து ஒருத்தர் பதவி விலகிட்டார். இவங்களுக்கெல்லாம் 1 இயர் தண்டனை வந்து கேரளா உயர்நீதிமன்றம் கொடுக்குது போல். அதுக்கப்புறம் இவங்க சுப்ரீம் கோர்ட்டை அப்பீல் பண்ணவும் அந்த தண்டனையை சுப்ரீம் கோர்ட்டை ரத்து பண்ணிடுது. அந்த இறந்தவருடைய தடயங்கள் எதுவுமே கிடைக்காதனால இந்த கேஸ் அவ்வளோதான் இல்லாமல் போயிடுச்சு. இதே மாதிரி ஒரு கேஸ் காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் கலைஞர் அவர்கள் டாக்டர் பட்டம் பெற வந்துட்டு போன பின்னாடி ஒரு கலவரம் நடக்குது. அங்கே ஒரு பையன் செத்து போகிறான், அவன் உடம்பும் கிடைக்கல. ஜெய்பீமில் இந்த வழக்கு கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது ஆட்கொணர்வு மனுன்னு சொல்லிட்டு இவங்க அப்பா அதை தான் கொடுக்குறாரு. ராஜன் எல்லாம் விசாரிச்சுட்டு ஆட்கொணர்வு மனு கொடுக்குறாங்க. காவல்துறை தான் கூட்டிகிட்டு போச்சுன்றதுக்கு அந்த கல்லூரி முதல்வர் தான் சாட்சி. அப்படி இருக்கும்போது காவல்துறை தான் அந்த மகனை கொண்டாந்து ஒப்படைக்கணும். காவல்துறை கொண்டு வந்தே ஒப்படைக்கல. 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஆட்கொணர்வு மனுவே போடுறாங்க. அப்புறமா வேறு வழி இல்லாமல் காவல்துறை ஒத்துக்குது, ஆமாம் நாங்கள் தான். ஆனால் அதோட டீட்டெயில் வந்து இவங்க கொடுக்கல. சினிமாவில் ஒரு வாரம் சித்தரித்து வச்சுருக்காங்க. பையன் 76 செத்து போயிருக்கானா, 86, 96, 2006, 30 வருஷம் அந்த மனசு என்ன பாடுபட்டிருக்கும். என் அப்பாவி குழந்தையை அவன் இறந்த பிறகும் ஏன் மலையில் நிற்க வைக்கிறாய்? நான் கதவை மூடுவதில்லை, மலை உள்ளே வந்து என்னை நனைக்கட்டும். குறைந்தபட்சம் என் கண்களுக்கு தெரியாத மகனுக்கு தன் தந்தை ஒருபோதும் கதவை மூடுவதில்லை என்பதை தெரியப்படுத்துங்கள்.